மூவியோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா இல்லாம ஆர்ஃபனேஜ்ல வளர்ற 2 பொண்ணுங்க பணக்கார 2 சாமியார் மாரி இருக்க பையனுங்கள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா, அவங்களோட லைஃப்ல என்னலாம் அனுபவிக்கிறாங்க, இந்த சாமியார் மாரி இருக்கவனுங்கள லவ்வர் பாயா மாத்துறதுக்கு என்னலாம் ட்ரை பண்றாங்கன்றது தான் ஸ்டோரி. அது மட்டும் இல்லாம 2 ஹீரோயினும் சேர்ந்துக்கிட்டு என்னென்னலாம் சேட்டை பண்றாங்க. அதாவது லவ்வர் பாயா மாத்துறதுக்கு புருஷனுங்கள அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில வந்து செம்ம ஜாலியாவே இருக்கும். ஸோ வாங்க இப்போ இன்னைக்கு இந்த ட்ராமாவ பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு, ஹீரோயினுக்கும் அதுக்கப்புறம் ஹீரோவோட தம்பிக்கும், நம்ம ஹீரோயினோட பெஸ்டிக்கும் கல்யாணம் ஆகுறது தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு வந்து லின். ஆக்சுவலா இவ வந்து சின்ன வயசுல இருந்து ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துட்டு இருக்கா. இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் வந்து பிங்கி. அவளுமே வந்து ஆர்ஃபனேஜ்ல தான் இருக்கா. நம்ம ஹீரோவோட பேரு வந்து ஜிங். ஹீரோவோட தம்பியோட பேரு வந்து லிங். நம்ம ஹீரோக்கும், ஹீரோவோட தம்பிக்கும் வந்துட்டு 26 வயசுக்குள்ள கல்யாணம் ஆனாதான் அவன் வந்துட்டு 2 பேரும் கம்பெனியோட பொறுப்பெல்லாம் ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி உயில் எழுதி வச்சுட்டாங்க. அதனால வேற வழியே இல்லாம இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு 2 அனாதை பொண்ணுங்கள பார்த்து அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோவுக்கு வந்து வேற ஒரு ஃபியான்சி இருக்கா. அவ வெளிநாட்டுல இருக்கா. அவ திரும்பி வந்த உடனே கண்டிப்பா இவன் டைவர்ஸ் பண்ணிடுவான் அப்படின்றது. எல்லாமே தெரிஞ்சுமே தனியாவே வாழ்ந்த ஹீரோயினும் அவளோட பெஸ்டியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு ஃபேமிலியோட வாழலாம். அது மட்டும் இல்லாம பணக்கார பையனுங்க ஜாலியா செலவு பண்ணிக்கிட்டு வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாளுங்க. எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே என்ன பார்த்த உடனே பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பணக்கார பையனுங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாளுங்க. இவளுங்களுக்கு வந்துட்டு குடும்பம் நடத்தவும் தெரியாது. இவளுங்களுக்கு வந்துட்டு அன்பா புருஷனை பார்த்துக்கவும் தெரியாது. இவங்களுக்கு தேவை இவங்க 2 பேரோட காசு தான் அப்படின்னு தானே நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க. ஆனா அதுதாங்க உண்மை. உண்மையாவே இவனுங்க காசுக்காக தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னே சொல்றா ஹீரோயின். நம்ம ஹீரோயினோட கேரக்டர் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆம்பளை புள்ளைங்க மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து பொம்பளை புள்ளைங்கோ. அவளுக்கு வந்து எல்லாரையும் இழுத்து போட்டு அடிக்கணும், சும்மா அராத்து பண்ணிக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேரக்டர். அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ எப்படி அப்படின்னா அவ வந்து ஒரு ஜாலி கேர்ள். சும்மா ஜாலியா மாடல்ஸ் பையனுங்க கூட எல்லாம் சுத்தணும், கிளப்புக்கு போகணும், தண்ணி அடிக்கணும், கூத்தடிக்கணும், அந்த மாதிரியான பொண்ணு. ஆனா இவங்க 2 பேருக்கும் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தனால எல்லாமே கிடைக்குது. ஆனா அவங்க ஆசைப்படுற விஷயம் எதுவும் நடக்கல அவங்களோட லைஃப்ல. அதனால இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, புருஷனுங்க 2 பேருமே வந்துட்டு ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்களே வீட்டுக்குள்ள யாரும் இல்லாதப்ப ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு ஜாலியா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. ஆனா அப்படியே புருஷனுங்க வந்தாங்கன்னா அப்படியே உல்டாவாயிடுறாளுங்க. அப்படியே பாவப்பட்ட பொண்ணுங்க மாதிரி நடிக்கவும் ஆரம்பிச்சிருவாளுங்க.